போய் ரீச் ஆக போகுது. இப்ப 5 மணி தான் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் 8 மணிக்கு ரீச் ஆக வேண்டிய பட்னா இப்ப என்ன மணி ஆச்சு? 10 மணி ஆகி கூட ரீச் ஆகல. சோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க நினைச்சோம் அது 3 மணி நேரம் தான் டிலே ஆச்சு. சரி பரவாயில்ல அப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறான்னு. இப்ப பார்த்தா 4 மணி நேரம். எப்ப போகும்? என்ன பண்றது? 12 மணிக்கு தான் போகும். இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு வர்றவங்களுக்கு இங்க யாரும் ரொம்ப கம்மியா தான் பேர் இருப்பாங்க. அப்பனா எதுக்கு தேவையில்லாம இப்படி வந்து ஒரு டீ வரல, ஒரு காஃபி வரல, ஒரு சமோசா வரல, சாப்பாடு வரல, அவங்களுக்கே தெரியும் இங்க யாருமே இனிமேல் கம்மியா தான் இருக்காங்க. அப்ப யாருமே வாங்க போறாங்க. கேண்டீனே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பேண்ட்ரிய. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலை. பசி குடல உருகுது, அவ்வளோ பசிக்குது எனக்கு. இப்ப எனக்கு அந்த கல்லு கச்சால சாப்பிடுற மாதிரி இருக்குது, அவ்வளோ பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். போய் இறங்கணும்னு ஏதாவது சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது அனுபவம் இருந்தா சொல்லுங்க. ஆனா இது ரொம்ப கொடுமையானது. அது நம்மளுக்கு பசிக்கலன்னா கூட இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப பசிச்சிடும். நம்ம என்னைக்கு ஏறணும் ட்ரெயின்? நம்மளா என்ன இவங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தா முதல் தடவை ஹிஸ்டரியில. ஆமாடா, அப்படிதான் போறோம். இப்ப 12 மணிக்கு தான் ரீச் ஆக போகுது ட்ரெயின். அதான் டே 4 அப்படின்னு பண்ண ஹிஸ்டரியில முதல் தடவை இவங்க கொண்டு வந்துருவாங்க டே 4. சோ ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் போய் ரீச் ஆகணும். நமக்கு அங்க இது கோயம்புத்தூர்ல என்ன கொடுமை நடந்துச்சு? அந்த கொடுமைய பாத்தீங்கன்னா நான் 12 வயசு பையன், பாவம் இவ்வளவு சின்ன பையன். இந்த முதல்ல பிளாட்ஃபார்ம் 4 தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. அதுலயும் வேர் இஸ் மை ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 4ல தான் ட்ரெயின் வரும்னு காமிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு எப்பவுமே நாங்க அதை பார்த்துதான் வருவோம். நாங்க இவ்வளவுக்கும் வந்து என்ன சொல்றது 9:40 ட்ரெயினுக்கு நம்ம எப்படா 8 மணிக்கே போயிட்டோமா? 8:30க்குலாம் நாங்க ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். எங்க மாமா என்னமோ 1 வருஷத்துக்கு அப்புறமா டைம் ஸ்பெண்ட் பண்ண போல நிம்மதியா டைம் இருக்குன்னு அது இதுன்னு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தா, சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமா திடீர்னு கொஞ்சம் பேர் ஒரு ஆளுக்கிட்ட ஒரு பக்கா இல்ல என்ன பண்ணோம்னா, சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்துரும்ட்டு இப்படி போகையில எனக்கு ஒரு டக்குன்னு தோணுச்சு, சரி ஓகே இந்த சமோசா விற்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் கேட்டேன், பையா இது பட்னா எர்ணாகுளம் ட்ரெயின் வந்து ஏசி கோச் எங்கே இருக்கணும்னா, பட்னா ட்ரெயின் இங்கே வருதா? இங்கே ஒன்றும் இல்லை, அது பிளாட்ஃபார்ம் 5ல வருதுன்னாங்க. எப்போவுமே 1, 2, 3, 4 அதில் தான் வரும், 5ல வந்ததே இல்லை. அப்புறம் பார்த்தா நம்ம அங்கே ஒரே கூட்டம். இப்போ என்னுடைய தம்பி சொன்னா, கூட்டம் இருக்கிற இடத்துல தானே எர்ணாகுளம் ட்ரெயின் வர இடத்துல தானே கூட்டம் இருக்கும், இது கூட நமக்கு தெரியாமல் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி ஓகே அப்புறம் 2-3 பேர்கிட்ட விசாரித்தோம். இப்போ அது வேறு டவுட்லேயே சொன்னாங்க, அந்த ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. நாங்கள் போய் வேகமாக லக்கேஜ் நிறையா இருந்தது, வேகமாக ஓடி அந்த இதில் கிராஸ் பண்ணையில எனக்குலாம் பயம். ஏன்னா லைட்டு அங்கே தெரியுது ட்ரெயின் வந்துருச்சு. அப்புறம் மேலே ஏறி ஓடுறோம். ஃபைனலி அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. ஆமாம், அப்போ தான் உயிரே வந்தது. ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவோமோங்கிற ரொம்ப பயம் இருந்தது. அதை மீறியும் திருப்பி ட்ரெயினை பிடிச்சி உட்காந்தாச்சு. அப்புறம் என் அண்ணா தம்பி அவங்களுக்கு தான் வந்து தேங்க்யூ சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மற்ற வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வந்தாச்சு ஃபைனலாக. நான் பட்னா வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ கரெக்டாக வந்து 11:40. இங்கே பாருங்கள், பட்னாவை வந்து மூவியில் காமிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டுறது மகாவீர் மந்திரை தான் காட்டுவாங்க. இந்த இருக்குது மகாவீர் மந்திர். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாங்கள் வந்தாச்சு, வந்து ஃபைனலாக சேர்ந்தாச்சு.